இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிச்சு, கொரோனா வந்துடுச்சு. அந்த மாதிரி டைம்ல வந்து பிஸ்னஸ் கடை வாடகை இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சுத்தமா பிஸ்னஸ் ஆஃப் ஆகும்போது கடை வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில் கம்பல்சரி கட்டியே ஆகணும், அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து குறைந்தபட்சம் சேலரியாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற நிலைமை வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதை வந்து எப்படி வெற்றிகரமாக கொண்டு வரணும் அப்படின்போது ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே போய் ஹேக்கட் பண்ணுறது, நீட்டாக எப்படி இப்படிலாம் பண்ணணும், அதே போல் மக்களை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து டியூஷன் த்ரோ டவலை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி சானிடைசரை போட்டு க்ளீன் பண்ணி கை க்ளவுஸ்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொரோனா டைம்லேயும் வந்து இழந்த ஒரு சில கஸ்டமர்ஸை திரும்பவும் கொண்டு வந்து இப்போ திரும்ப வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதே போல் எப்படி இந்த அளவுக்கு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கேன் அப்படின்னா கடுமையான